வணக்கம் விஎன் ஃபேமிலி. இந்த தை அமாவாசை 2025 பார்த்தீங்க அப்படின்னா, தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள், நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்க, மோசமாக இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த அமாவாசையை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நிலையெல்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோடைய முழு தகவலுமே தெரியும். தை அமாவாசை எப்போ வருது, எந்த தேதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம்ல, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் திருக்கடையூரில் பிறந்தவர். எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஷேர் பண்ணி விடுங்க ஃபேமிலிஸ்க்கெல்லாம், சரிங்களா? தை அமாவாசை திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அப்படிங்கிறவரை அபிராமி அந்தாதியை அருளிய திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அபிராமி பட்டர் எதுக்கு அபிராமி அந்தாதியை ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் என்ன செய்கிறா அப்படின்னா, நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தான் தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய கம்மலை வானத்தில் வீசி எரிஞ்சு முழு நிலவு மாதிரி தோன்ற செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அபிராமி பட்டருக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நடக்கவே இயலாது அப்படின்றது இந்த அமாவாசையை கூட என்ன பண்ணுறாங்க, அதை பௌர்ணமியாக மாற்றினாங்க. ஏற்கனவே ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். விஷுவலைசேஷனாக யோசிச்சு பாருங்கள். பொட்டு அம்மன் நினைக்கிறேன். அதில் பாருங்களேன், அம்பாள் தன்னுடைய மூக்குத்தியை தூக்கி எறிவாங்க. அப்போ அந்த பௌர்ணமியாக மாறும். அது அந்த மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி என்ன பண்ணுறாரு, அபிராமி பட்டருக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. அப்போ இதை அம்பாள் செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அபிராமி பட்டருக்கு உயிர் பிழைச்சிட்றாரு. அந்த திருநாள் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உற்சவம் இன்றைக்கி கூட திருக்கடையூரில் வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தை அமாவாசை அன்னைக்கு இந்த நிகழ்வு அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை நாளில் காலையில் பித்திருக்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அமாவாசை நாளே பித்திருக்களை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். மாலையில் 6 மணிக்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு அபிராமி அன்னையை மனதார வேண்டிக்கிட்டு, அபிராமி அந்தாதியினுடைய 100 பாடல்களை பாட முடியாது நம்மளால். கண்டிப்பாக 100 பாடல் இருக்குது அபிராமி அந்தாதியில். 100 பாடலையுமே பாட முடியாதவங்க ஒரு சில குறிப்பிட்ட பாடல் நான் சொல்கிறேன். அந்த பாடல் படிக்க முடியும் அப்படின்னா பாடுங்க. அந்த பாடலுடைய அந்த எத்தனாவது பாடல் மட்டும் சொல்கிறேன் நான். 7வது பாடல். அப்புறம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கக்கூடிய 14வது பாடல். சொல்லும் பொருளும் என நடனமாடும் என துவங்கக்கூடிய 28வது பாடல். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டா என துவங்கும் 30வது பாடல். உமையும் உமையொரு வாகனம் ஏக உருவில் என துவங்கும் 31வது பாடல். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும், இந்த பாட்டு நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அபிராமி அந்தாதியில் பார்த்திங்கன்னா, ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளமும் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுதாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்ற அந்த பாடலாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி தனம் தரும் கல்வி தரும் அப்படிங்கிற பாடல் 69வது பாடல். இந்த மாதிரி குறிப்பிட்ட பாடல்களையாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடலாம். அப்படி முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பாடலை எடுத்துகிட்டு 9 முறை பாடணும். 9 முறை பாடிட்டு இந்த பாடல்கள் அனைத்துமே எது பார்த்தீங்கன்னா, துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாடல் நம்பர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்னைக்கு மொட்டை மாடியில் திறந்த வெளியில் அமர்ந்துட்டு பாடணும். பாடிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபடணும். அம்பாலே வானத்தில் இருக்கிறதா நினச்சிட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை பார்த்து மனதார வழிபடணும், பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. வானத்தை பார்த்தால் அங்கே அபிராமி அன்னையினுடைய வடிவம் தெரியுமா, தெரியறதை நம்மளால் உணர முடியும் அப்படின்றாங்க. இந்த பாடலை 9 முறை பாடிட்டு வானத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது அபிராமி அன்னையை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக பெரியோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பாடல்களை மனமுருகி பாடும்போது துன்ப நிலை மாறி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் பாடணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பாடி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பெரிய ஆன்றவர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தை அமாவாசையில் எந்த நேரத்தில் பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது, என்ன தானம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் டெஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.